بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنعمنا بنعمة الإسلام، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், யாரெல்லாம் அந்த புனிதமான இஸ்லாத்தினை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அப்படியான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யார் ஒருவரை அல்லாஹ் நேசித்து விடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுக்கிறான், மார்க்கத்தில் ஒரு அறிவை கொடுக்கிறான், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். அதன் மூலமாக அவன் மார்க்கத்தை கற்று விளங்கி அல்லாஹுவை அறியக்கூடியவனாக, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவனாக அவன் மாறுகிறான். அதன் மூலமாக அல்லாஹுடைய நேசத்தை அவன் பெற்று நாளை மறுமையில் அவன் சொர்க்கம் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்படியான நேசத்தை பெற்றவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை, வேதத்தை கற்றுக்கொள்கிற சபையிலே மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்விடமிருந்து சக்கீனத்தின் சொல்லக்கூடிய ஒரு அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னிடம் உள்ள மலக்குமார்களிடத்திலே எம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த நற்செய்தியை ஞாபகப்படுத்தி கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழையலாம் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்புகளில் மனித படைப்பை அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறான். நாம் ஏனைய படைப்புகளை விட ஒரு சிறந்த ஒரு படைப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில்
ஒரு சிறந்ததொரு படைப்பு இருக்குமாக இருந்தால், கண்ணியமான ஒரு படைப்பு இருக்குமாக இருந்தால், அது மனித வர்க்கம் என்கிற விடயத்தை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்கள் மனிதனை ஒரு அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏனைய படைப்புகளை சொல்வதை விட அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லுகிறான், நாங்கள் மனிதனை ஒரு அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் நாங்கள் சிறந்த படைப்பாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் இடத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனைய படைப்புகள் எப்படி சொல்லாமல் ஆதமுடைய மக்கள் ஆகிய மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் அனைத்து விதமான கண்ணியங்களையும் அனைத்து விதமான விடயங்களையும் பெற்று நல்ல அழகான படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்து இருக்கிறான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி காலிகும் பஷரா மின் தீன், அதாவது அல்லாஹ் மனிதனை எப்படி சங்கைப்படுத்தினான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் மலக்குமார்களிடத்திலே சொன்ன பொழுது எப்படி சொன்னோம், நாங்கள் மனிதனை களிமண்ணிலிருந்து படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், பைதா சவைத்துஹு, அவனை நான் செம்மைப்படுத்தி, வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய உயிரிலிருந்து அவனை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து உயிர்ப்பித்து மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பணிக்கிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மலக்குகள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய மிக கண்ணியமான படைப்பு. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் எதனை சொல்லுகிறானோ அதனை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வித தடங்களும் இல்லாமல், எவ்வித முன்பின் பிரச்சனைகளும் இல்லாமல் அல்லாஹ் எதை ஏவுகிறான் என்பதை காத்து கொண்டிருந்து அதனை செய்து முடிக்கக்கூடியவர்கள் தான் மலக்குகள். அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹு தஆலா மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சுஜூதுமாறு கட்டளையிடுகிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், மலக்குமார்கள் எமக்கு சுஜூது செய்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தஆலா பணிக்கிறான். எனவேதான் மலக்குமார்கள் அனைவரும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்கிறார்கள். அதன் மூலமாக மனித வர்க்கத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினான் என்று சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி அல்லாஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், நாங்கள் அவர்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா, அவர்களுக்கு 2 உதடுகளை கொடுக்கவில்லையா, அதாவது பேசக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறோம். மனிதனுக்கு நாங்கள் எல்லா விதமான நியாமத்துகளை வழங்கி இருக்கிறோம். யோசிக்கக்கூடிய மூளையை கொடுத்திருக்கிறோம். ஏனைய மிருகங்களை விட பகுத்தறிவு சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹு தஆலா எமக்கு மேலதிகமாக தந்து அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். இப்படி நாங்கள் மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் வழங்கி வைத்திருக்கிறோம். பார்க்கக்கூடிய சக்தியை வழங்கி இருக்கிறோம், பேசக்கூடிய சக்தியை வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எதற்காக பேசுகிறான் என்றால், நிச்சயமாக அதற்கு நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே. அல்லாஹு தஆலா சாதாரணமான மனிதனை பார்த்து அழைக்கவில்லை, யா அய்யுஹன் நாஸ் என்று கூப்பிடவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களே, மலக்குமாரை நம்பிக்கை கொண்டவர்களே, இப்படி ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் ஈமான் கொண்ட சமூகமே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்பட வேண்டும்? ஹக்க துகாத்தி, உண்மைக்குண்மையாக பயப்பட வேண்டும். அல்லாஹ் எப்படி எம்மை அவனை இறையச்சம் செய்யுமாறு கட்டளையிடுகிறானோ, எப்படி நீங்கள் பயந்து வாழுமாறு கட்டளையிடுகிறானோ, அப்படி உண்மைக்குண்மையாக நாங்கள் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அது எப்படி நாங்கள் பயப்படுகிறோம் என்றால், அல்லாஹ் என்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளையிடுகிறானோ, மார்க்கத்தால் என்ன விடயங்களை எல்லாம் செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த விடயங்களை நாங்கள் முடியுமானவரை எடுத்து நடக்க வேண்டும். அதே இடத்தில் தான் என்னென்ன காரியங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை நாங்கள் முற்று முழுவதுமாக தவிர்த்து வாழ வேண்டும். இதுதான் உண்மைக்குண்மையாக நாங்கள் தக்வா செய்வது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நன்மையை செய்வதுதான் தீமையை செய்வதுதான் என்றால் இது உண்மையான இறையச்சமுடையவர்களுடைய பண்பாக இருக்க முடியாது. உண்மையில் தக்வா செய்யவன், முத்தகி என்பவன் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய விளக்கல்களை தவிர்த்து வாழக்கூடியவனாக இருப்பான் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்மைக்குண்மையாக நீங்கள் இறையச்சம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா ஏன் குர்ஆனிலே அதிகமாக நாம் மனிதனை சங்கைப்படுத்தி இருக்கிறோம்? மனித அழகான முறையிலே படைத்து இருக்கிறோம், நாங்கள் அவனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் கொடுத்திருக்கிறோம் என்று ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான் என்றால், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்கள் மனிதனை படைத்திருப்பது, மனிதன் அழகாக படைத்திருப்பது, மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பது, மனிதனுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொடுத்திருப்பது, வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மனிதனையும் ஜின்னையும் நாங்கள் அவனை வணங்குவதற்காக, என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நோக்கத்தை சொல்கிறான். மனிதனுக்கு ஏன் நான் சங்கைப்படுத்திருக்கிறோம்? மனிதனை நாங்கள் செம்மையாக அழகாக படைத்திருக்கிறோம்? மனிதனுக்கு ஏன் நாங்கள் புத்தியை கொடுத்திருக்கிறோம்? சிந்திக்கும் ஆற்றல் ஏன் கொடுத்திருக்கிறோம் என்றால் அவன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அது என்ன நோக்கம் என்றால் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனை மாத்திரம் இந்த உலகத்தில் வணங்க வேண்டும். அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான், சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறான், பார்க்கக்கூடிய கண்களை தந்திருக்கிறான், பேசக்கூடிய நாவை தந்திருக்கிறான், நடக்கக்கூடிய கால்களை தந்திருக்கிறான். எனவேதான் இப்படி எல்லா வகையான நியமத்துகளையும் அல்லாஹ் வழங்கிவிட்டு கேட்கிற ஒரே ஒரு விடயம், என்னை நீங்கள் வணங்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் எம்மை நிம்மதியாக வாழ வைத்து விட்டு அவன் கேட்கிற ஒரே ஒரு அம்சம் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான். உலகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? வணங்குவதென்றால் 5 பேரை தொழப்போகிறோம், கடமையாக்கப்பட்ட நோன்பை நோக்கப் போகிறோம், அது ஒரு மாதத்தில் வரப்போகிறது. அதே போன்று ஏனைய சதக்காக்கள், ஜகாத்துகள், முடியுமாக இருந்தால் ஹஜ் என்ற இப்படியான கடமைகளைத்தான் அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறான். நல்ல வார்த்தைகளை பேச சொல்கிறான், நல்ல விடயங்களை பார்க்குமாறு சொல்கிறான், நல்ல விடயங்களை கேட்குமாறு சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இலகுவாக செய்யக்கூடிய விடயங்கள், இலகுவான முறைகளை செய்யக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. எனவேதான் அல்லாஹ் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற விடயம் அவனை நாங்கள் வணங்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே காலத்துக்கு காலம், அதாவது நபிமார்களை அனுப்பி இவர்கள் எப்படி வணங்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிடமிருந்தே ஒரு தூதரை நாங்கள் தெரிவு செய்து, ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா ஒரு நபரை தெரிவு செய்வான், வேறு யாரையும் தெரிவு செய்வது கிடையாது. உதாரணமாக அரபு பேசக்கூடிய சமூகம் என்றால் அரபிலிருந்து அவர்களை தெரிவு செய்வான். அதே போன்றுதான் எல்லா நபிமார்களும் அந்தந்த கூட்டத்திலிருந்தே தெரிவு செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடமிருந்தே நாங்கள் உங்களுடைய தூதரை நாங்கள் தெரிவு செய்வோம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிடமிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். எதற்காக? யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, எங்களுடைய ஆயத்துகளை உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி.
அதே போன்று வைசக்கீக்கும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, வை அல்லிமுக்கும் ஒரு கிதாப் இவருடைய வேதங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா வல் ஹிக்மா அதே போன்று ஞானத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டி நாங்கள் ரசூல்மார்களை உங்களிடமிருந்து நாங்கள் தெரிவு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், அல்லிமுக்கும் மாலம் தகூனு தஅலமூன் நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டியும் நாங்கள் ரசூல்மார்களை உங்களுக்கு அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எதற்காக? நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும், எப்படி அல்லாஹ்வுக்குரிய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் சொல்லித் தருவதற்காக, வழிகாட்டுவதற்காக ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் அது எமக்குத்தான் நலவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கின்ற அமல்கள் மூலமாக, நாங்கள் தொழுகின்ற தொழுகையின் மூலமாக, நாங்கள் நோட்கின்ற நோம்பின் மூலமாக, நாங்கள் நோட்கிற சதக்காக்கள் மூலமாக, நாங்கள் செய்கின்ற ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா கனியுன் அனில் ஆலமீன் உலகத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். நாம் செய்தால் அது எமக்குத்தான் நன்மை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தொழுதால் அது எனக்குத்தான் நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஜகாத் கொடுத்தால் அது எனக்குத்தான் நன்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சதக்கா வழங்கினால் அது எனக்குத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எவ்வித விடயங்களும் நிறைந்து விடாது என்பதை நாங்கள் புரிந்து இந்த அமல்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த அமல் செய்கின்ற விடயத்தில் ஆசை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின் வலாகின் யுரீது லியுதஹிரக்கும் வலியுதிம்ம நிஅமத அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு விரும்பவில்லை. மாற்றம் அதனால் அல்லாஹ்வுக்கு நீங்க செய்கின்ற அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. மாற்றமாக வலாகின் யுரீது லியுதஹிரக்கும் அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியான நன்மைகளை செய்யுமாறு சொல்கிறார். நீங்கள் செய்கின்ற நன்மைகள் மூலமாக, நீங்கள் அன்றாடம் தொழுவதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதே போன்றுதான் ஜகாத் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நஜீசுகளை அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்துகிறான். சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிக்கிறான். எனவேதான் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உங்களுக்கான கடமைகளை அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலியுதிம்ம நிஅமதஹு அது மாத்திரமல்ல, வலியுதிம்ம நிஅமதஹு உங்கள் மீது அல்லாஹு தஆலா நிஅமத்தை வழங்குவதற்காக வேண்டி, நியாமத்தை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அது உங்களுக்காகத்தான் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல்கள் அனைத்தும் அது எமக்காக இருக்கிறது. நாம் செய்தால் அதற்கு நன்மை இருக்கிறது, நான் நோன்பு நோற்றால் அதற்கு நன்மை இருக்கிறது. நாளை மறுமையில் அதன் பிரயோசனங்களை நாம் கண்டுகொள்வோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் இந்த உலகத்தில் நன்மைகள் செய்யாமல், தொழாமல், நோன்பு நோக்காமல், ஜகாத் கொடுக்காமல், சதக்காக்களை வழங்காமல், நன்மையான காரியங்கள் ஈடுபடாமல் இருப்போமாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலிருந்து சிறிதளவேனும் ஒரு அணுவளவேனும் குறைந்து விடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா எமக்கு பல கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறான். தொழுமாறு கட்டளையிடுகிறான், நோன்பு நோக்குமாறு கட்டளையிடுகிறான், ஜகாத் கொடுக்குமாறு கட்டளையிடுகிறான், அதே போன்று ஹஜ் செய்யுமாறு கட்டளையிடுகிறான். இப்படி எல்லா கடமைகளும் எமக்கு ஏதோ வகையில் நன்மையை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தொழுகிறார் என்றால் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு செய்கின்ற நன்மை என்னவென்றால், மானக்கேடான விஷயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்புகிறான், தேவையில்லாத விடயங்களை விட்டு அவரை தூரப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டு அவரை தூரமாக்குகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மானக்கேடான விஷயங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் அவரை அது தூரமாக்குகிறது. எனவேதான் ஒருவர்
தொழுகின்ற தொழுகை அது அல்லாஹுக்காக வேண்டி இருந்தால், உயிரோட்டம் உள்ளதாக இருக்குமாக இருந்தால், பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகையாக இருந்தால் நிச்சயமாக அவர் தேவையில்லாத விடயங்களை விட்டும் தூரமாக இருப்பார், விபச்சாரத்தை விட்டும் தூரமாக இருப்பார். இஸ்லாம் சொல்லுகின்ற மானக்கேடான விஷயம் என்றால் விபச்சாரம், பாவமான காரியங்கள், களவெடுத்தல், அதே போன்று என்னென்ன தடைகளை இஸ்லாம் விதித்திருக்கிறதோ அப்படியான பாவங்களை விட்டும் அவர் தூரமாக இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். தொழுகிறார், எல்லாம் செய்கிறார், ஆனால் பாவத்தையும் விட்ட பாடில்லை என்றால் நிச்சயமாக அவருடைய தொழுகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள அதாவது உயிரோட்டம் இல்லாத ஒரு தொழுகையாக இருக்கும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தொழுகையாக இருக்கும். அப்படியான தொழுகையை தொழக்கூடியவர்கள் நிச்சயமாக பாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்வார்கள். அவருடைய தொழுகைக்கு எவ்வித பாய்தாவும் கிடையாது. நாளை மறுமை அல்லாஹ் தஆலா அத்தனை விடயங்களையும் முகத்தில் தூக்கி எறிவான். அல்லாஹ் நபிகளா சொல்கிறார்கள், நாளை மறுமையில் நாங்கள் செய்த எல்லா அவற்றையும் அல்லாஹ் தஆலா அப்படியே சுருட்டி முகத்தில் வீசி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த தொழுகைகள், அந்த ஜகாத்துகள், சதக்காக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாம் என்னதான் அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது, உலகத்திலும் கிடையாது, மறுமையிலும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற அமல்கள் அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த அமலுக்கு இந்த உலகத்தில் தாக்கம் இருக்கும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக தொழுதால் அதாவது உயிரோட்டம் உள்ள இறையற்ற பக்தியோட துருவமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொழுகை எம்மை தேவையில்லாத விடயங்களை விட்டுமே பாதுகாக்கும், தேவையற்ற கதைகளை விட்டும் பாதுகாக்கும். நாம் தொழுகிறோம், தொழுது விட்டு சிலர் இருக்கிறார்கள், தொழுது முடிஞ்ச கையோட அடுத்த கணம் அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. போய் மற்றவர்களை பற்றி கதைப்பது, மற்றவர்களை பற்றிய விடயங்களை கதைத்து கதைத்து உங்களுடைய காலங்களை கழிப்பது. தொழுதுக்கு எந்த பெரிய விஷயமும் கிடையாது, தொழுது மட்டும்தான். குனிந்தது, நிமிர்ந்தது, தலையை நெத்திய வச்சது, அவ்வளவுதான் மிச்சம். அதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவையில்லாத விடயங்களை விட்டும் தூரமாக்குவது என்றால் அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும். அதை விட தேவையில்லாத விடயங்களை எல்லாம் செய்கிறோம் என்றால், தொழுத கையோடு நாங்கள் தேவையில்லாத விடயங்களை செய்வோமாக இருந்தால், அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொழுகைக்கு எவ்வித ஃபாயிதாவும் பிரயோஜனமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எம்முடைய தொழுகையை நாங்கள் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நோன்பு என்பது இறையச்சத்தை வழங்குகிறார். அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் எமக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகின்றது. அதுல நோன்பு என்பது இறையச்சத்தை தருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருப்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் இறையச்சம் வர வேண்டும், பயபக்தி வர வேண்டும், அல்லாஹ் பற்றி அச்சம் வர வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் செய்கின்ற பாவங்களை யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தூக்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆயத்துல் குர்சி நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா விளங்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் நிலையானவன், நித்திய ஜீவன். அவன் நிலையானவன், நித்திய ஜீவன். அவனுக்கு எந்தவித சிறு தூக்கமோ எந்த தூக்கமும் கிடையாது. எங்களை அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறான், அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறான். இஹ்சான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாஹுல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், இஹ்சான் என்றால் அல்லாஹ்வை நாம் பார்ப்பது போன்று நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும். ஆனா நாம் அல்லாஹ் பார்க்கல, ஆனா அல்லாஹ் இணைகிறான், எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யார் எம்மை பார்க்காவிட்டாலும், நாம் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் நிலைமையில், ஒரு பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் நிலைமையில் யாரும் எம்மை காணவில்லையே என்று நாங்கள் சந்தோஷப்படுவதால் நாளை மறுமையை தப்பித்து விட முடியாது. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு 2 மலக்குகள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் எழுதிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் என்னென்ன வார்த்தை பேசுகிறோமோ, எதை பேசுகிறோமோ, அது சின்ன விடயமாக இருந்தாலும் சரி, அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் தஆலா எழுதிக் கொண்டே இருப்பான். மலக்குமார் எழுதிக் கொண்டே இருப்பார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய பட்டோலை விரிக்கின்ற பொழுது மனிதன் கேட்பானாம்,
சின்ன விடயத்தையும் விட்டு வைக்கவில்லையே, பெரிய விடயத்தையும் விட்டு வைக்கவில்லையே, எல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாளை மறுமையில் மனிதன் அங்கலாய்ப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வலா சகீரத்தின் வலா கபீரத்தின் இல்லா அஹ்சாஹா, சின்னதையும் விடல்ல பெரிசையும் விடல்ல, எல்லாத்தையும் கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று மனிதன் நாளை மறுமையில் அங்கலாய்ப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அது ஒவ்வொன்றாக எழுதப்படுகிறது. நல்லதாக இருந்தாலும் வலது பக்கம் எழுதப்படும், கெட்டதாக இருந்தால் இடது பக்கம் எழுதப்படும். இப்படி அல்லாஹு தஆலா எம்முடைய பட்டோலைகளை வழக்குமார்களை கொண்டு எழுதி கொண்டே இருக்கிறான். யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் அப்படியே எங்களுக்கு பட்டோலை தருவான். தந்து வாசிக்கின்ற பொழுது நாம் விளங்கிக் கொள்வோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் எம்மை பாதுகாக்கின்ற அமல்களாக இருக்கின்றன. நாளை மறுமையில் எம்மை பாதுகாக்கின்ற அமல்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஜகாத் என்பது ஏழைகளை கண்ணியப்படுத்துவது. அதே போன்று எம்முடைய சொத்துக்களை நாங்கள் சுத்தப்படுத்துவது. ஜகாத் என்பது எம்முடைய சொத்துக்களை சுத்தப்படுத்துவது. உதாரணமாக ஒரு சொத்து இருக்குது என்றால், நிசாப் அடைஞ்சிட்டோம் என்றால் அந்த நிசாபை நான் கொடுத்து விட வேண்டும். ஒரு தங்கம் காசு இருக்கிறது என்றால் அந்த காசுல நாங்க இவ்வளவு லட்சத்தில் நாங்க இருக்குது, இவ்வளவு கொடுக்கணும் என்றால் அந்த காசை கொடுத்து ஓடும். அதற்கு மாற்றமாக கொடுக்காம வச்சிருந்தோம் என்றால் அந்த பணம் அது ஹராத்தில் இருக்கிறது, அந்த பணம் நஜீஸோடு கலந்து இருக்கிறது. எனவேதான் ஜக்காத்தை நாங்கள் சரியான முறையில் கொடுப்போமாக இருந்தால் அந்த பணம் சுத்தமாகிவிடும் என்கிற விடயத்தை இஸ்லாமிற்கு சொல்கிறது. எனவேதான் ஜக்காத் என்பது எம்மையுடைய பாவங்களை அழிக்கின்ற விடயமாக இருக்க நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே அன்புக்குரிய மிக சொல்வார்கள், குதுமினம் வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபியே, நீங்கள் அவரிடமிருந்து நீங்கள் ஜகாத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜகாத்தை எடுங்கள். எதற்காக வேண்டி என்றால் அவர்களை சுத்தம் செய்வதற்காக வேண்டியும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டியும் அவரிடமிருந்து ஜகாத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, ஜகாத் என்பது எங்களை சுத்தப்படுத்துகின்ற அமலாக இருக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா ஏவி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் அது எம்மை பாதுகாக்கின்ற, எம்முடைய பாவங்களை அழிக்கின்ற அமல்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அமல் தான் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அமலாக இருக்கிறது. இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய அமல் ஒற்றுமையை பறைசாட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. யார் ஒருவர் ஹஜ்ஜுன் மப்ரூர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, எவ்வித பிரச்சனையும் இல்லாமல், அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யார் ஒருவர் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமலும் தேவையில்லாத விடயங்களில், அதாவது கெட்ட காரியங்களை விட்டும் தூரமாகிய நிலையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஹஜ்ஜுன் மப்ரூர் என்று சொல்லக்கூடிய ஹஜ் என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜாக இருக்கிறது. அதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற நன்மை சொர்க்கம் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்ற ஒவ்வொரு விடயமும் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு நன்மையை தருகின்ற விடயங்களாக இருக்கின்றன. அதே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இதற்காக வேண்டி ஏன் இப்படியான நன்மைகள் தருகிறான் என்றால், ஏன் இப்படியான அமல்களை அறிமுகப்படுத்துகிறான் என்றால், மனிதன் நன்மையை சம்பாதித்துக் கொண்டு நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட அத்தனை முஸ்லிம்களும் மூமின்களும் நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதர் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஆனால் இறை மறுப்பாளர்கள் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. எனவேதான் கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் நாம் நினைப்பது போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சொர்க்கம் செல்ல முடியாது. நம்முடைய உள்ளங்கள் சொல்லுகின்ற பிரகாரம் வாழ்ந்துவிட்டு சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹுடைய விளக்கல்களை, அல்லாஹுடைய ஏவல்களை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு நாம் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது. எனவேதான் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் செல்வீர்கள், எப்படி வாழ்ந்தால் நரகம் செல்வீர்கள் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எமக்கு கற்றுத் தந்து விட்டான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர தாய்மார்களே, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறான். ரமதான் மாதம் என்பது ஏனைய மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் கியாமில் சொல்லக்கூடிய இராவணக்கத்தை செய்தால் அல்லது நோன்பு நோற்றால் அல்லாஹு தஆலா நம்முடைய முன் சென்ற பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா
நாம் செய்த முன் சென்ற பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் கான ரமலான ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி. அல்லாஹ் தருகிற ஒரு கிஃப்ட். அதாவது என்னுடைய அடியான் கடந்த 11 மாதங்களாக பாவத்தோடே வாழ்ந்து வந்திருக்கிறான், எனவேதான் ரமதானை வணங்கி அவனை சுத்தப்படுத்த வேண்டும், அவன் இப்படியே சென்று விட்டான் என்றால் நரகத்தின் விறகாக மாறிவிடுவான் என்பதற்காக வேண்டி இரக்கம் கொண்ட ரஹ்மான் எமக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். அடியானே, இது உலகத்தில் இப்படியான பாவங்களோடு தொடர்பாக அதிகமாக இருக்கிறாய், ரமதான் மாதத்தை வழங்குகிறேன், இந்த மாதத்தில் நீ நன்மையை செய்து அல்லாஹ்விடமிருந்து மகிழ்ச்சியை பெற்று சொர்க்கத்துக்குரியவனாக நீ மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பம் தான் ரமதான். எனவேதான் ரமதானில் அதிகமாக நாம் நோன்பு நோற்றோம், அதிகமாக இரா வணக்கில் ஈடுபட்டோம், சதக்காக்கள் வழங்கினோம், ஜகாத்தை நிறைவேற்றினோம். இப்படியான நல்லமல்களை செய்து கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த நாளை அடைய வருவதற்காக வேண்டி கண் விழித்திருந்து அமல்களை செய்வதற்காக நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எம் மீது கொண்ட கருணையின் காரணமாக, எம் மீது கொண்ட அருளின் காரணமாக மனிதன் உலகத்தில் நாளை மறுமைக்கு வருகின்ற பொழுது நல்லடியானாக, அல்லாஹ் விரும்பிக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அடியானாக வர வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆசை கொண்டு இப்படியான சந்தர்ப்பங்கள் எனக்கு வழங்கி இருக்கிறான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். அடுத்த சீசன் ரமலான் முடிந்த கையோடு நம்முடைய தொழுகை எல்லாம் இப்படியே சில இடங்கள்ல 5 நேரம் தொழுத நபர்கள் 2 நேரம் அல்லது 3 நேரம் 4 நேரம் என்று தொழுவார்கள். சுபஹ் இருக்காது, 4 நேர தொழுகை. அப்படி கொஞ்சம் காலம் போகல இஷா இருக்காது, மகரிப் இருக்காது, கதை கூடி இஷாவும் இல்ல மகரிபும் போயிரு. இப்படி மனிதன் அப்படியே தன்னை மறந்து செல்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சீசன் துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய மற்றும் ஒரு சீசனாக தருகிறான். மனிதா, நீ இப்படி பாவத்தோடு தொடர்பாக கொண்டிருக்கிறாய், உன்னை நீ மறந்து வாழ்கிறாய், எனவேதான் ஒரு சீசனை தருகிறேன், அந்த சீசனை நன்மையை செய்து சம்பாதித்துக் கொள். உதாரணமாக ஒரு கடையில ஆஃபர் போடுறாங்க, விசேட கழிவோடு சேர்ந்த ஒரு விடயத்தை போடுறாங்கன்னு சொன்னால், உண்மையிலே நமக்கு நம்ம வீட்டுல ஒரு கிளாஸ் கோப்பை தேவைப்படாது, அல்ல நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு தேவையில்லைன்னு இருந்திருப்போம். தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு போட்ட உடனே யோசிப்போம், ஒவ்வொரு தானே 2000 போறது, அப்ப 1000 தாளாங்க வாங்கி வைப்போம், தேவையில்லை இருந்தாலும் வாங்கி வைப்போம். எனவேதான் அதை போலதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஆஃபர் தருகிறான். என்ன ஆஃபர் என்றால் சீசன், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 10 நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்தவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட எந்த அமல்களுக்கும் சிறப்பு கிடையாது. இந்த 10 நாட்கள் இருக்குது அல்லவா, துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்துடைய முதல் பிறையிலிருந்து 10 நாட்கள் வரை, பெருநாள் நாட்கள் வரை உள்ள அந்த நாட்களுக்கு, அந்த நாட்களை செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹு தஆலா வேற எந்த அமலுக்கும் சிறப்பு கொடுக்கல. இந்த அமலுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா சிறப்பு கொடுத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வல் ஜிஹாத், ஜிஹாதை விடவுமா? ஜிஹாத் என்ன? நான் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினைத்து நாம் போராடுவது, இதுதான் ஜிஹாத். ஜிஹாத்ல யாராவது போராடி ஷஹீதாக்கப்பட்டால் அவர் சொர்க்கம், அவர் எல்லா பாவங்கள் மன்னிக்கலனை தவிர எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி போன்று பறந்து கொண்டிருப்பார், சொர்க்கவாதி. நபியா சொல்றாங்க, ஜிஹாதை விடவும் சிறப்பு தான். சஹாபாக்கு கேட்கிறாங்க, ஜிஹாதை விடவும் சிறப்பா? ஆம். எப்படி என்றால், ஒருவர் ஜிஹாதுக்கு செல்கிறார், தன்னுடைய பொருட்களை இழக்கிறார், தன்னுடைய உயிரையும் இழக்கிறார் என்றால் அவரை விட சிறப்பல்ல. அதற்கு மாற்றமாக ஜிஹாதுக்கு சென்று அவர் மீண்டும் திரும்பி வருவாராக இருந்தால் அதை விட சிறப்பு தான் இந்த நாட்களை செய்கின்ற அமல்களுக்கு இருக்குது என்று சொல்கிறார். அப்ப ஏனைய மாதங்களில் 7 நாட்களை செய்கின்ற அமல்களை விட இந்த நாட்களை செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான கூலி வழங்குவதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அதே போல் நம்பிக்கைகளே, அஃதல் ஐயாமி துன்யா ஐயாமுல் ஆஷர், உலக நாட்களில் ஆகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்றால் துல் ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். உலக நாட்களில் சிறந்த நாள் இருக்குமாக இருந்தால் அது ஐயாமுல் ஆஷர் சொல்லக்கூடிய துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் சொல்கிறார்கள். எனவேதான் சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து விடவுமா? ஓம், ஜிஹாத் செய்து விடவும் என்று சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், மாமின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹ் வலா அஸம அஜ்ர மின் கைரி யஅமல்ஹு ஃபி அஷ்ரில் அல்ஹா. அதே போன்றுதான் இந்த நாட்களை செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையானவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படும். மிக தூய்மையான அமல்கள் அஸ்கா இன்தல்லாஹ் வலா அஸம அஜ்ரன். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா இந்த அமல்களுக்கு மிகவும் அதிகமான கூலி வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். நாங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையான அமலாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற அந்த அமல்களுக்கு அதிகமான நன்மையை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இமாம் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் அமலு ஃபீ ஐயாமில் ஆஷர், இந்த நாட்களை செய்கின்ற அமல்கள் இருக்கின்றதானே, இந்த 10 நாட்கள் செய்கின்ற அமல்கள் இருக்கிறதானே, இது ககத்ரி கஸ்வதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கு சமமாகும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் தொழுகிறார் என்றால், நோன்பு நோட்கிறார் என்றால், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து கொண்டிருக்கிறார், அதற்கு சமமாகும். ஈடா அந்த பாக்கியம் யாருக்கும் இல்லை, அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. ஜிஹாத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமாடா? இல்லை, நமக்கு பெரும்பாலும் கிடைக்காது. எனவேதான் அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு இருக்கிறது. இந்த 10 நாட்கள் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கு சமமாகும் என்று இமாம் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் ஏன் யுஸாமு நஹாரஹா, மனிதன் பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறான், அதே போன்று இரவு நேரத்தில் அவன் காவல் காக்கிறான். இப்படியான நிலைமையில் தான் மனிதன் இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறோம், இரவு நேரத்தில் இராவணக்கம் ஈடுபடுகிறோம். அதே செயலைத்தான் போர்க்களத்திற்கு வீரர்கள் செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் இவர்களுக்கு சமமானவர்கள் என்று இமாம் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் இந்த நாட்களை அதிகமாக அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பம் இனி கிடைக்குமான அது அல்லாஹ் ஆகும். நோன்பு கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா இந்த ஒரு 10 நாளும் கிடைக்க வேண்டும். இந்த நிலைமையில் நாங்கள் அமல்களை செய்கின்ற பொழுது அதற்கான கூலியை அல்லாஹு தஆலா அதிகமாக தருவேன் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒஃபரை வழங்குகிறான், விசேட விடயத்தை தருகிறான் என்றால் அதை நாங்கள் செய்யாமல் செல்வோமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, எம்மை போன நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. ஏமாற்றப்பட்டு விட்டோம், உலக வாழ்க்கையில் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்றுதான் அர்த்தம். எனவேதான் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் அதிகமாக நாங்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற செயல்களை செய்ய வேண்டும். குறிப்பாக இஸ்லாம் சொல்லுகின்ற விடயம் அதிகமாக நாங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும். திக்ர்கள், அவுராதுகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்று நிறைய திக்ர்கள் இருக்கின்றன. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அந்த, சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இப்படியான நிறைய அவுராதுகள் இருக்கின்றன. காலை மாலை திக்ர்கள் இருக்கின்றன. இந்த அவுராதுகளை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் குந்துகின்ற பிரயோசனம் தரக்கூடிய, உதாரணமாக நான் தொழுது விட்டு மகரிப் தொழுகையை தொழுது விட்டேன், இனி எனக்கு ஒரு வேலையும் இல்லைண்டா முஸல்லாவில் இருந்து கொண்டு இஷாவுடைய தொழுகை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் எமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மலக்குமார்கள் எமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். நாங்கள் அதிகமாக தேவையில்லாத கதைகளை விட்டு போட்டு, தேவையில்லாத விடயங்களை விட்டு போட்டு நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாவுக்கு இலகுவான வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ் என்கிறது கஷ்டமான வார்த்தையா, அல்ஹம்துலில்லாஹ் என்பது கஷ்டமான வார்த்தையா? மிக இலகுவான வார்த்தைகள். இந்த இலகுவான வார்த்தைகள் நாளை மறுமையில் மீசானை கணக்க செய்யும்.
அல்லாஹ்வுடைய திக்ருகள் நாளை மறுமையில் மீசானை கணக்க செய்யும். சின்னவரே தான், சின்ன வார்த்தை தான். நபியா சொல்கிறார்கள், சின்ன வார்த்தை தான் நாளை மறுமையில் மீசானை கணக்க செய்யக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த விடயங்கள் எல்லாம் மீசான் தராசை கணக்க செய்யும்னு சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர தாய்மார்களே, திக்ர் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. திக்ர் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நம்ம எல்லோருக்கும் தெரியும். யூனுஸ் நபி மீண்ட வயிற்றுக்குள்ள வாழ்க்கை மீண்ட வயிற்றுக்குள்ள போயிட்டார். மீண்ட வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. அவர் கேட்ட பிரார்த்தனை லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை விட வேறு யாரும் கடவுள் கிடையாது, நீதான் கடவுள். சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்கான வித்ரோனாகிவிட்டேன். இந்த துஆவை அவர் ஓதவில்லை என்றால், இந்த திக்ரை அவர் ஓதவில்லை என்றால் மறுமை நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றில் வாழ்ந்திருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த துஆவை அவர் ஓதாமல் விட்டிருந்தால், இந்த துஆவை அல்லாஹ்விடத்தை கேட்காமல் இருந்த திக்ரை அவர் நினைவூட்டாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அவர் மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய மற்றொரு அவுராத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறார்கள். யாருமே இல்லை, எல்லோருமாக தகப்பனுமாக சேர்ந்து ஆசர் எல்லோருமாக சேர்ந்து ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்தில் அவரை போடுகிறார்கள். இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவரத்தை நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தை பொறுப்பு சாட்டுகிறார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யா நாரு கூறி, அதாவது கூனி பர்தன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ கூலா, கடுங்கூலும் இல்ல, வேசான மிச்சம் ஏசி கேட்கிறாப்புல அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நெருப்பு கட்டளையிடுகிறான், நீ என்ன செய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கூலான ஒரு நெருப்பாக அமைந்து விடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் காப்பாற்றினான். எனவேதான் திக்ர்கள் என்னை எப்பொழுதும் காப்பாற்றும். அதிகமாக திக்ர் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹை பற்றிய எண்ணத்தை அதிகமாக ஊட்ட வேண்டும். அப்படி திக்ர்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக திக்ர்கள் எமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான திக்ர் சொல்லித் தருகிறார்கள். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து அந்த அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த என்கிற ஒரு சய்யிதுல் இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை யார் காலையில் ஓதி மாலையாகும் வரைக்கும் இருக்கிறாரோ, அந்த நேரத்தில் மரணித்து விட்டார் என்றால் அவர் சொர்க்கம். இரவு நேரத்தில் ஓதி விடியும் வரைக்கும் மூத்தாவிட்டார் என்றால் சொர்க்கம் என்று நபிகள் சொல்வார்கள். எனவேதான் அன்புக்குரிய தாய்மார்களை, இப்படியான துஆக்களை நாங்கள் அதிகமாக பாடமாக்க வேண்டும். இந்த திக்ர்கள் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அதற்கு இந்த நாட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை அல்லாஹ் சொல்கிறான், வயத்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாம் மஅலூமாத். குர்ஆன் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இந்த அல்லாஹ் தஆலா சொல்கின்ற இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்றுதான் மா மின் அய்யாமின் அஸம் இன்தல்லாஹி வலா ஹத்த இலைஹி மின் அமல் ஃபீஹின் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர் தக்திரு ஃபீஹின் மின் அத்-தஹ்லீல் வ தக்பீர். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறார், நபிகள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் அந்த நாட்கள் இருக்கின்றன. இந்த நாட்களை செய்கிற அமல்கள் அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் இந்த நாட்கள் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த விடயத்தை கேள்விப்படுகின்ற இரண்டு சஹாபாக்கள், அதாவது சொல்கிறார்கள் இப்னு உமர் அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு உமரும் அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சேர்ந்து சந்தைக்கு சொல்வார்கள், சென்று தக்பீர் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற விடயங்களை சொல்லுவார்கள். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தக்பீர் சொல்லுமாறு ஏவுவார்கள். தக்பீர் சொல்லுங்க, இந்த நாட்கள் அதிகமாக தக்பீர் சொல்லணும் என்று அங்க இருக்கக்கூடிய மற்ற ஏனைய நபர்களையும் தக்பீர் சொல்லுமாறு சொல்லுவார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற திக்ர்களை செய்ய வேண்டும். அதே போன்று அந்த நாட்களை நாங்கள் அதிகமாக தொழ வேண்டும். சுன்னத்தான் அவர்களை அதிகமாக செய்ய வேண்டும். நபிலான தொழில் அதிகமாக செய்ய வேண்டும். முன்பின் சுன்னத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். தொழுகைகளை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நபிகளார் சொல்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அலைக பிகஸ்ரத்தி சுஜூதி லில்லாஹ்,
நபிகளா சொல்றாங்க, உங்களுக்கு அதிகமாக அல்லாஹ்வை சுஜூத் செய்வதும் கடமையாகும். நீங்க அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுஜூத் செய்வது உங்களுக்கு கடமையாகும். ஏனென்றால் فإنك لا تسجد لله سجدة إلا رفعك إليه بها درجة. நீங்க அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அந்த சுஜூத் இருக்குது அல்லவா, அந்த தொழுகை இருக்குது அல்லவா, நீ எவ்வளவுக்கு அதிகமாக சுஜூத் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டே செல்வான். நீ எவ்வளவு தூரம் எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறீர்களோ அதே அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தரஜாக்களை உயர்த்தி கொண்டே செல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பஹுத்த அன்த பிஹா ஹத்தியாத்தி, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நீங்க அதிகமாக தொழுகின்ற பொழுது உங்களுடைய தரஜாக்கள் அல்லாஹ் உயர்த்துகிறான். அதே நேரம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர தாய்மார்களே, நாம் தொழுகின்ற தொழுகை எம்முடைய தரஜாக்கள் உயர்த்துகின்றன. நாலு மறுமையில் 100 தரஜாக்கள் சொர்க்கத்துக்கு 100 படித்தரங்கள் இருக்கு. கீழே இருக்கிற நினைப்பாராம், ஷா ஒரு சின்ன அமல் செஞ்சு இருந்தா நான் மேல போய்க்கலாமே என்றால், ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு தரஜா அல்லாஹ் படித்தரம் வச்சிருக்கிறான். ஆக உயரமான தரஜா 100வது தரஜா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இதான் ஆகவும் உயர்ந்த தரஜா 100வது தரத்தில் இருக்கும். இதுதான் இனி இல்லைண்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள ஒரு தரஜா தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்ப இடையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சொர்க்கம் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு அவர் நன்மைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். எவ்வளவுக்கு நன்மை செஞ்சிருக்கிறோமோ அந்த 1% மண்டா முதலாவது, 2% மண்டா 2, இப்படி போகும். எனவேதான் ஒரு மனித உலகத்தில் 100% நன்மையை செய்துவிட்டு வருவானாக இருந்தால் நாளை மறுமை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தின் மூலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுழைவான். எனவேதான் கீழே உள்ள ஆட்கள் சொல்லுவாங்களாம், இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சிருந்தா நான் அந்த சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே என்று மனிதன் யோசிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எனவேதான் இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாட்கள், யாரும் சொல்ல இயலாது நான் இவ்வளவு நாள் உலகத்தில் வாழ்வேன், இவ்வளவு காலம் வாழ்வேன், நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு 80 வருஷம் வாழ்வேன், ஒரு 50 வருடம் நான் வாழ்வேன், அல்லது நான் 20 வருஷம் வாழ்வேன், யாரும் சொல்ல இயலுமா? யாரும் சொல்ல இயலாது. ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எந்த இடத்துல மரணிக்கும் என்று எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது. நான் சொல்ல இயலாது, நான் இன்றைக்கு வீட்டை மூத்தாகுவேன், சொல்ல இயலா, யாரும் சொல்ல இயலாது. என்றால் அது அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாருடைய அஜல் எப்போது முடியும் என்பதை அல்லாஹ் மாத்திரம் அறிந்திருக்கிறான். கட்டிடப்படும் மலக்குல் மௌத்துக்கு போய் உயிர் எடுத்துட்டு வாங்கண்டா, மலக்குல் மௌத் வந்து எடுத்துட்டு போவார். எனவேதான் குறிப்பிட்ட கால வாழ்க்கை, அமார உம்மதி மா பைன 60 வ 70, உம்மத்துடைய வாழ்க்கை என்பது 60 தொடக்கம் 70. இப்ப அப்படி சொல்லலாம், நிலவு மாறிச்சு. நிறைய பேர் 60க்கு மேலே எல்லாரும் எல்லா வருத்தம் வந்து சேர்ந்து மூத்தாகிடுறாங்க. இப்ப நான் அதிகம் பாருங்க, நம்ம மரண செய்திகளை கேள்விப்பட்டோம்டா பெரும்பாலும் 40க்கு உட்பட்டாக்க நிறைய பேர் மௌத்தாகிறாங்க, ஒரு 60க்கு மேற்பட்டாக்க ஒரு 10 பேர் மௌத்தாகிறாங்க. எனவேதான் இப்படி மரணத்தினுடைய நிலைமை வந்து விட்டது. அல்லாஹ் சொன்னார்கள், அதாவது கியாமத் அடையாளம் மரணங்கள் அதிகரிக்கும். கியாமத் அடையாளம் என்னடா மரணங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கு மனுஷன் எதற்காக நான் சாகுறேன், ஏன் நான் கொள்றேன் என்று தெரியாம கொள்ளுவான். பார்க்க ஒவ்வொரு நாளும் கொலைதான், காசை கொடுத்தாச்சு இன்னார கொலை செய்யண்டா கொலை செய்வான். இவனுக்கு தெரியாது நான் ஏன் அவனை கொலை செய்யறேன். அதே போல அவருக்கு தெரியாது, கொலை செய்யப்பட தெரியாது நான் இவனுக்கு நான் என்ன செஞ்சு என்ன கொலை செய்யறான். இப்படி மறுமை வரும் என்று நபிகள் சொல்கிறார்கள். இதைதான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மரணம் திரட்டிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹுடைய ஆஃபரும் கிடைத்திருக்கிறது. எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பயன்படுத்துவோமாக இருந்தால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தலை நிமிர்ந்தவர்களாக சந்தோஷமான நிலையில் இருப்போம். அதையும் விட்டு விட்டு நாங்கள் உலகத்தில் எங்களுடைய உள்ளங்கள் சொல்லுகின்ற பிரகாரம் வாழ்ந்து விட்டு செல்வோமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையில் நஷ்டம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரியவர்களை நாட்களை அதிகமாக அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் யௌமு அரஃபா என்று சொல்லக்கூடிய நாள். இந்த யௌமு அரஃபா என்று சொல்லக்கூடிய தினத்தில் ஒரு நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை நாங்கள் நோட்பமாக இருந்தால் பிறை 9 நோன்பு இருக்கு. யௌமு அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த யௌமு அரஃபா, அதாவது யௌமு சௌம் அரஃபா நோன்பு சொல்வார்கள். இது சௌமு அரஃபா. இந்த நோன்பை நாங்கள் நோற்றமாக இருந்தால் முன் சென்ற ஒருவரத்து பாவத்தையும் அதே போன்று வரப்பு இருக்கிற ஒருவர பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். முதலாவது வருஷம் நம்ம கடந்த 2024 ஆண்டு செஞ்ச பாவத்தையும்
அதே போன்று 2025 செய்யக்கூடிய பாவங்கள்லாம் மன்னிக்கிறான். எனவேதான் இப்படியான பாவங்களை மன்னிப்பானாக இருந்தால் எந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்குமா? ஒரு நாள் நோன்பு வைப்பது, ஒரு பகல் 12 மணித்தியாலம், இந்த பாவம் எவ்வளவு பாவத்தை செய்யறோம். பெரிய பாவங்கள் செய்யாவிட்டாலும் சின்ன சின்ன பாவம் செய்வோமா இல்லையா? எனவேதான் அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சௌம் அரஃபா என்று சொல்ல நோன்பு வைத்திருக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நோன்பை நாம் விட்டு விடக்கூடாது. பிடிக்கும், எல்லாருமா சேர்ந்து பிடிக்கும். எனவே அந்த நோன்பை பிடித்து நம்முடைய பாவத்தினை அழிக்கும். என்னெல்லாம் மரணம் இருக்குது, மூத்து இருக்குது, எப்ப மூத்தாவன்னு தெரியாது. சிலங்கள்ல நோம்பு பிடிச்ச ஹையோட, நோம்பு திறந்த ஹையோட மூத்தாய் நம்ம எவ்வளவு பாக்கியம். நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால் நம்முடைய எல்லா சிறிய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பெரிய பாவம் செய்யலண்டா அப்ப நாங்கள் எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்படலை மரணிக்க போகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் சொல்லுகிறார்கள், அதாவது யார் ஒருவர் இந்த ரமலானுடைய சௌம் அரஃபா என்று சொல்லக்கூடிய நோம்பை நோக்கிறாரோ அவருடைய கடந்த கால வருடத்துடைய பாவத்தையும் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல் அன்புக்குரியவர்களே, மற்றொரு விடயம்தான், இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் அல்லாஹ் தஆலா இந்த நாட்களில் தான், யௌம் அரஃபா என்று சொல்லக்கூடிய நாட்களில் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார். அதாவது நாம் எல்லோரும் படைக்கப்பட்டு ஆலம் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிரின் உலகத்தில் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இறைவன் யார் என்று கேட்ட பொழுது நாம் எல்லோரும் இறைவன் நீதான் என்று நாங்கள் எல்லோரும் வாக்களித்தோம் என்கிற விடயத்தை அல்லாஹ் தஆலா எடுத்த ஒரு நாளாக இந்த யௌம் அரஃபா என்கிற விடயம் இருக்கிறது. அதே போன்றுதான் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா ஷஹீதுனா அன் தகூலு யௌமல் கியாமா இன்னா குன்னா அன் ஹாதா ஹாஃபிரீன். நாங்கள் யௌம் அரஃபாவில் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லோரும் என்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டீர்கள், எல்லோரும் சாட்சி சொன்னீர்கள், மறுமையில் வந்து சொல்வீர்கள் இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். நிச்சயமாக நாங்கள் உலக வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கையை மறந்தவர்களாக வாழ்ந்து விட்டோம் என்று சொல்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களை படைத்து என்னை வணங்குவீர்கள் தானே, உலகத்துக்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் என்னை வணங்குவீர்களா? ஆம் வணங்குவோம், உன்னை கடவுளாக ஏற்று வாழ்வோம் என்று எல்லோரும் உடன்படிக்கை செய்துவிட்டு உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்துவிட்டு செல்லுகின்ற போது அல்லாஹ் கேட்பான், அப்பொழுது சொல்வோம் இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன் என்று சொல்வோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறான். எனவே இப்படியான நல்ல காரியங்களை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த யௌம் அரஃபா இருக்கிறது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த யௌம் அரஃபா என்று சொல்லக்கூடிய தினத்திலே கேட்கின்ற துவா மிகவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துவாவாக இருக்கிறது, நல்ல துவாவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஹஜ்ஜாஜிகள் யௌம் அரஃபாவில் இருந்து என்ன செய்வார்கள்? கையை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நாட்களில் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த நாட்கள் செய்யப்படுகின்ற மற்றொரு அமல் தான் ஹஜ் சொல்லக்கூடிய அமல். இந்த அமல் என்பது யார் முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ, எவ்வித பாவங்களும் செய்யாமல் இந்த அமலை நிறைவேற்றினால் அது ஹஜ்ஜுன் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஹஜ்ஜின் மப்ரூர் மூலமாக அவருக்கு கிடைக்கின்ற பிரயோஜனம் என்னவென்றால், அன்று பிறந்த பாலகனை போன்று மீண்டும் திரும்பி வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்று பிறந்த பாலகன் அப்போதான் பிறந்திருக்கிறார், எவ்வித பாவங்களும் செய்யவில்லை, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு வருவார் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அவருக்கு சுவர்க்கம்தான் அதற்குரிய கூலியாக இருக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய பாக்கியம் அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இன்று நாங்க பார்க்கிறோம், நிறைய பேரு வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் வயசு இன்னும் வரட்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நமக்கு இப்பதானே சின்ன வயசு, இப்பதான் 40 வயசு, 50 ஆகட்டுமே, 60 ஆகட்டுமே, ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜிக்கு போய் வந்தா பாவம் செய்யப்படா,
அப்ப பாவம் செய்யப்படாண்டா நம்ம இப்ப 40 வயசு நீ எப்படியும் பாவம் செய்வோம், வந்தா கட்சி தீபம் எல்லாம் கழுவோம், ஒரு பக்குவம் அடைவோம், அதுக்கு போல ஹஜ்ஜி போவோம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. மௌத் எப்போ யாருக்கு தெரியும்? மௌத் வந்து கிடையில. ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது, பணம் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஹஜ்ஜி கடமை. இந்த ஹஜ்ஜ கடமையை நாம செய்யாம உதாசீனம் செய்வோமாக இருந்தால் 4 பேருக்கு அல்லாஹ் தாலா பிடிப்பான். ஹஜ்ஜி செய்த கடமை இல்ல யாருக்கு? ஏழைகளா இருக்கிறாங்க, பண வசதி இல்ல, அதே உடல்ல பலம் இல்லாம இருக்குது, நோய்வாய்ப்பட்டு என்றால் அதற்கு கடமை இல்லை. எல்லா கடமையும் எல்லா விஷயங்களும் இருக்குது என்றால் அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ஹஜ்ஜி செய்யாம இருப்போமாக இருந்தால் அது பாவமாக மாறும். எனவேதான் எம்மல் நிறைய பேர்கள் ஹஜ்ஜுடைய கடமையோடு இருப்பார்கள். சொத்து அதிகமாக இருக்கும், சொத்தை வித்தால் ஹஜ் செய்யலாம் என்றிருந்தால் கட்டாயம் ஹஜ் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ் என்பது அது எல்லோருக்கும் கிடைக்கும். அது ஒரு பாக்கியம். அந்த ஹஜ்ஜை நாம் செஞ்சோம்டா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறோம் என்றால் அதோட பாக்கிய உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் மீது நீங்கள் மனிதர்களுக்கு கடமையாக்கின அல்லாஹ்வுடைய பைத்தை தரிசித்து ஹஜ்ஜி செய்வது அனைத்து மக்களுக்கும் கடமையாக இருக்கிறது. யார் அவர்கள்? மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு இயலுமாக இருக்கிறதோ அனைவருக்கும் கடமை. அந்த கடமையை உதாசீனம் செய்கின்றவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், வமன் கஃபர, யார் அந்த கடமையை உதாசீனம் செய்கிறார்களோ இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹு தஆலா அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன். அவர் செஞ்சா அவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படும், எனக்கு அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த விடயத்தில் ஈடுபட வேண்டும். அதே போன்றுதான் இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற மற்றொரு அமல் தான் நஹர் சொல்லக்கூடிய உதுஹியா. உதுஹியாவை நாங்கள் முடியுமாக இருந்தால் ஒரு 6 நாள் வாங்கி கொடுப்போம். சக்தி இருந்தால் ஒரு மாடு வாங்கி கொடுக்க இயலாண்டா 7 பேர் என்ன செய்யலாம்? ஒரு மாட்டை வாங்கி தான் கொடுக்கலாம். அல்லாஹ் வசதி வாய்ப்பு தந்தால். தந்தும் நம்ம செய்யல என்று சொன்னால், அப்படி இல்லாம அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அது அமல். அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அறுக்கின்ற பொழுது, ஒரு ஆட்டை அறுக்கின்ற பொழுது அந்த இரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டு விடுவான். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இப்படியான அமல்கள் நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக நாட்கள் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய திக்ருகளை செய்ய வேண்டும், தொழ வேண்டும். அதே போன்று ஜகாத்துகளை வழங்க வேண்டும், சதகாக்களை வழங்க வேண்டும். ஏன் இந்த நாட்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தது? நாம் ஏற்கனவே சொன்னோம், ஜிஹாதை விடவும் சிறப்புன்னு சொன்னோம். ஏன் என்று பார்த்தால் இமாம்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்களில் தான் எல்லா அமல்களும் நடக்குது. தொழுகை நடக்குது, ஜகாத் நடக்குது, நோம்பு நடக்குது, ஹஜ் நடக்குது. களிமா சொல்லியாச்சு. 5 கடமையும் நடக்கிற நாட்கள் என்றால் இந்த 10 நாட்கள் தான். எனவேதான் அதனால் தான் இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் சொல்றோம். உதாரணமா நோம்பு மாசத்துல தொழுவோம், நோம்பு உடிப்போம், ஜகாத் கொடுப்போம், மற்ற அமல செய்வோம். ஆனா ஹஜ் இல்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய இந்த மாசத்துல எல்லா அமலும் இருக்குது. சோமரபான் சொல்லக்கூடிய நோம்பு இருக்குது, தொழுகை இருக்குது, அதே போன்று ஜகாத் கொடுப்பாங்க. இப்படி எல்லா கடமைகளும் செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த நாட்கள் இருக்கிறதாலதான் இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹ்வுக்கு நாட்கள் செய்யப்படும் அமல்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான கூலியை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இருக்கக்கூடிய மீதமான நாட்களையும் அந்த நாட்களில் நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் வாஹிதவச்சி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த